ஒட்டகப்பால்ல டீ போடுறா ஒட்டகப்பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோவில்பட்டியில் இருக்கிற நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அண்ட் நீங்கள் சவுத் சைடில் இருக்கிற காலேஜஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் விச் ஹேஸ் அ சாலிட் ரெப்புடேஷன் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் சவுத் ரீஜன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக மட்டும் பேசாமல் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் சேர்த்து கவர் பண்ண போகிறோம். லைக் பிளேஸ்மெண்ட்ஸ், அகாடமிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், டீச்சர்ஸ் பிஹேவியர், ஹாஸ்டல், ஃபுட், டாய்லெட்ஸ், லேப், கிளென்லினஸ், டெக்கோரம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ அண்ட் அஃபிஷியல் இன்ஃபோ மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளேஸ்மெண்ட்ஸ். எந்த இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பிக் டீல், கரெக்டாக? அண்ட் என்இசி டஸ் பிரிட்டி வெல் ஹியர். அவங்க அரௌண்ட் 90% பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க with top companies like TCS, Infosys, Zoho, Wipro, Accenture, Cognizant, Bosch, and even code firms like Tata Steel and Mahindra. And salary package பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 3 to 5 LPA பேஸ் பண்ணுறாங்க with highs up to 15 LPA for top performers. நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு அகாடமிக்ஸ். என்இசியில் ஸ்லைட்டாக இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக அப்டேட்டட் கரிக்குலம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுனால எக்ஸாம்ஸ் கேன் பி டஃப் பட் ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபேக்கல்ட்டிஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாரும் பிஹெச்டி ஹோல்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சூப்பர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சம் மே பி ரூட் அண்ட் இட் இஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பட் மேஜராக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. பட் சில பேர் மட்டும் சிலபஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஒன்லி அப்ளிகபிள் இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் என்இசியை பொறுத்த வரைக்கும் இந்த என்கரேஜ் ஸ்போர்ட்ஸ் லைக் கிரிக்கெட், வாலிபால், பேஸ்கெட்பால், இண்டோர் கேம்ஸ். And they also emphasize clubs on road track, eco club and fine arts to maintain a balanced campus life. ஒலிம்பிக் லெவலில் இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஒர்க் பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க என்னதான் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாலும் அப்பரண்ட்லி என்இசி கேம்பஸ் லைஃப் வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் அகாடமிக்ஸ் தேன் பார்ட்டி ஹெவி. நெக்ஸ்ட், டெக்கோரம் அண்ட் கேம்பஸ் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், எவ்ரி ஒன் ஷுட் மெயின்டைன் டிசிப்ளின். அவ்வளோதான். மற்றபடி என்இசி கேம்பஸ் லைஃப் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் எட் டூ ஃப்ரெண்ட்லி. இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் போத் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் தான் அப்படி தான் இருக்கணும். அண்ட் அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட், ஹாஸ்டல், ஃபுட் அண்ட் டாய்லெட்ஸ். இந்த மூணுமே அங்கே ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் நான் பர்சனலாக டாய்லெட்ஸுக்கு தம்ஸ் டவுன் தான் கொடுப்பேன். ஏன்னா நானும் என்இசி ஸ்டூடெண்ட் தான். எம்இ எனர்ஜி இன்ஜினியரிங் அங்கே தான் படித்தேன். டு பி வெரி ஹானஸ்ட், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க டாய்லெட் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க டாய்லெட் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா. நெக்ஸ்ட், அதர் ஃபெசிலிட்டிஸ். 24/7 free Wi-Fi, smart classrooms, libraries, auditorium, bus service to nearby areas, and scholarship for fees. And infrastructure eco-friendly-ஆன்னு கேட்டால் ஆமாம், eco-friendly தான். அண்ட் வெல் மெயின்டைன்டா அப்படின்னு கேட்டால் ஸ்லைட்டாக ஆமான்னு சொல்லுவேன், ஸ்லைட்டாக இல்லைன்னு சொல்லுவேன். லாஸ்ட்டாக வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் worth it for placements and academics. லாஸ்ட்டாக wrapping up, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு சாலிடாக 4 out of 5 கொடுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ஃப்ரம் சவுத் ரீஜியன், இட் இஸ் அ கிரேட் பிக் ஃபார் இன்ஜினியரிங் இன் தமிழ்நாடு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி ஒரு என்இசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ட்ராப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கமெண்ட் பாக்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video.